Hello students, welcome to Umamas, class 10 Samacheer syllabus, chapter 2, numbers and sequences. இதில் exercise 2.2 பார்த்துட்ருக்கோம். அந்த exerciseல question number 7. Find the greatest number consisting of 6 digit. So 6 digit greatest number என்ன? 6 times 9 வர்றது. So 9 6 times எழுதணும். 9,99,999 அந்த நம்பரை என்னன்னு கேட்குறாங்க. Find the 6 digit number, greatest 6 digit number which is exactly divisible by 24, 15 and 36. So இந்த மூணு நம்பராலையும் அந்த 6 9s டிவைட் பண்ணால் அது எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். எக்ஸாக்டாக டிவைட் ஆகிறதுனா ரிமைண்டர் 0 வரணும். சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் பண்ணி 0 ஆகலைனாலும் அதுக்கு முன்னாடி நம்பர் ப்ரெடிசருக்கு போயிடணும். ஸோ கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 9,99,999. அதில் 3 போகலைன்னா அதுக்கு முன்னாடி நம்பர் 998 எடுத்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்பர் இப்படியே போகணும். பட் ஒரு நம்பராக எடுத்து இது ஒன்றா போகுதான்னு நம்ம டிவைட் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த 3 நம்பருக்கும் 3 நம்பராலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னா எல்சிஎம் தான் எடுக்கணும், ஹெச்சிஎஃப் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஹெச்சிஎஃப் எடுத்தால் அது ஸ்மாலஸ்ட் நம்பராக வரும், 3 தான் வரும்னு வச்சுக்கோங்க. இது 3 நம்பருக்குமே ஹெச்சிஎஃப் 3 வந்துச்சுன்னா என்னாகும், அந்த 3ங்கிற நம்பரை டிவைட் பண்ணுனா அது 24ஐயும் டிவைட் பண்ணும், 15லையும் டிவைட் ஆகும், 36லையும் டிவைட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஹெச்சிஎஃப்க்கு எடுக்கக்கூடாது, எல்சிஎம் மல்டிபிள் தான் எடுக்கணும். இந்த 3ஓட மல்டிபிள்ஸ். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் ஆல் தி 3 ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அடுத்தது அந்த நம்பரால் அந்த 6 டிஜிட் நம்பர் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். அப்படி டிவைட் ஆகலைன்னா ரிமைண்டர் வந்துச்சுன்னா அந்த ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்போ கிடைக்கிற நம்பர் தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் ஆஃப் 24, 15 and 36. ஸோ 3 நம்பருக்கும் எல்சிஎம். 3 நம்பரும் சேர்ந்து எந்த டேபிளில் போகும்னா 3 டேபிளில் போகும். ஸோ 8 times 5 times and 12 times. இப்போ 8, 5, 12 இது 3க்கும் காமன் டேபிள் 2. இப்போ 8ல் 4 2s, 5ல் 2 போகாதுங்கனால 5 அப்படியே போட்டுக்கணும். 12ல் 6 2s, திரும்பவும் 2 டேபிள். 4ல் 2 times, 5ல் 2 போகாது, 6ல் 3 times. இப்போ இந்த 3 நம்பருக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ நீ 1 1 1 வர வரைக்கும் போடணுங்கிற அவசியம் கிடையாது, இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1 1 வரையில் நம்ம சைட் நம்பர்ஸ் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம 1 1 வர வரைக்கும் போடலை. ஸோ எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்னெல்லாம் இருக்குது, 3 2 into 2 சைடில் இருக்குது. இங்கே கீழே 2 5 and 3 இருக்குது. இது எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 times 2 இருக்குது, 2 times 3 இருக்குது, 1 time 5 இருக்குது. ஸோ 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். இந்த 10 போக இந்த 3 2 மல்டிப்ளை பண்ணால் 6, இந்த 3 2 மல்டிப்ளை பண்ணால் 6, 6 6 are 36 into 10 360. ஸோ எல்சிஎம் இஸ் 360. இப்போ ஒரு நம்பரும் அந்த நம்பரை டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 360 அந்த 6 டிஜிட் நம்பரை டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் எடுக்கணும். லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் ஈக்குவல் டு 9,99,999. இப்போ இந்த நம்பர் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும். எக்ஸாக்டானா ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணணும். $360. ஸோ 3 டிஜிட் எடுத்துக்கிறோம். 360 999ல் 2 times போகும். ஸோ 2 into 360 720. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 279. ஒரு நம்பர் மட்டும்தான் பிரிங் டவுன் பண்ணணும். ஸோ இதில் 360 how many times போகுதுன்னு செக் பண்ணணும். 7 times போட்டால் 7 zeros are 0, 7 6 are 42, 4 balance, 3 7s are 21 plus 4 25. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் அதே 279 வருது. இப்போது இந்த நம்பரை பிரிங் டவுன் பண்ணணும். அடுத்த 9
இப்போ இதுலேயும் அதே 7 டைம்ஸ் தான் போகும். அதே 2520 தான் வரும். அதே ரிமைண்டர் 279 வரும். இப்போ லாஸ்ட் 9 பிரிங் டவுன் பண்ணோம்னா திரும்ப ஒரு 7 டைம்ஸ் 2520 and the remainder is 279. ஸோ ரிமைண்டர் வர்றதுனால 360 வந்து அந்த கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பரை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணலை. ஸோ டிவைட் இதுக்கு முன்னாடி நம்பர்னு செக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரிமைண்டரை இந்த நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா வர்ற நம்பர் கண்டிப்பாக 360ஆல் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும். ஸோ எப்படி எழுதணும்? therefore largest 6 digit number exactly divisible by அந்த 3 நம்பர் எழுதிக்கணும். 24, 15 and 36 is இந்த 6 digit. இதிலிருந்து இந்த 279 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். So the answer is 999720. ஸோ இதுதான் லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர். இது மட்டும்தான் அந்த 3 நம்பரையுமே 0 வர மாதிரி டிவைட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் when divided by 3 numbers 35, 56 and 91 leaves remainder 7 in each case? ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன பண்ணணும்? இந்த 3 நம்பரையும் இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகும்போது இட் லீவ்ஸ் ரிமைண்டர் 7 இன் ஈச் கேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 35, 56 and 91 is equal to இப்போ 3 நம்பரும் 7 டேபிளில் போகும். ஸோ 5 7s are 35, 8 7s, 9ல் 1 7, 21ல் 3 7. இப்போ இது 3மே ப்ரைம் நம்பர்ஸ், நாட் ப்ரைம் நம்பர். 8ங்கிறது ப்ரைம் கிடையாது, பட் இந்த 3 நம்பருக்குமே காமன் கிடையாது. 35ல் 5 டைம்ஸ், 56ல் 8 டைம்ஸ், 9ல் 1 டைம், 21ல் 3 டைம்ஸ். இப்போ இந்த 3 நம்பருக்கு காமன் கிடையாதுங்கிறனால நம்ம இதோடையே நிறுத்திக்கலாம். ஸோ எல்சிஎம் ஆஃப் ஆல் த 3 நம்பர் இஸ் 7 into 5 into 8 into 13, that is equal to 3640. மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நம்பரை இந்த 3 நம்பராலையும் டிவைட் பண்ணால் அது எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஆனால் நமக்கு என்ன வேணும்? இன் ஈச் கேஸ் 7 ரிமைண்டர் வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? therefore the required number is equal to 7ங்கிற ரிமைண்டரை கொடுக்குற நம்பர் இஸ் ஈக்குவல் டு இங்கே கிடச்சிருக்கிற எல்சிஎம்மோட அந்த 7 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3647. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இங்கே ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, எந்த சம்முக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரிமைண்டரை ஆட் பண்ணுறோம், எந்த சம்முக்கு ரிமைண்டரை முதல்லையே சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். இதே எக்ஸசைஸில் இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸும் இதே எக்ஸசைஸும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்தோம். அங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? லீவ்ஸ் ரிமைண்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிமைண்டரை போன எக்ஸசைஸில் 7th கொஸ்டின் நினைக்கிறேன், அந்த ரிமைண்டரை முதல்லையே சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்சிஎம் கூட ரிமைண்டரை ஆட் பண்ணியிருப்போம். ஸோ கேர்ஃபுல்லாக கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க.